இந்த கடகராசி 2018 அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, அந்த ராசிக்கு 5ல் குரு, துலாம்ல இருந்து விருச்சிகத்தில் வரக்கூடிய குரு, 5ல் குரு வந்தால் என்ன பலன்? 5 மிந்தும் பலனை கொடுக்கும். எதிர்பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், அதெல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் 5ல் குரு. கடகத்துக்கு குரு பரிபூர்ண யோகர். பரிபூர்ண யோகர்னா என்ன? யோகர்னா என்ன? பரிபூர்ண யோகர்னா ஒரு லக்னத்துக்கோ ஒரு ராசிக்கோ 9ஆம் இடத்துக்கு அதிபன், 9th house லார்ட், அந்த அதிபன் யாருன்னா குரு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு எப்பொழுதெல்லாம் 9ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ பிரவேசிக்கிறாரோ, அதாவது கோணங்கள் சொல்லுவோம், திரிகோணங்கள். குரு ஜென்மத்துல இந்த கடகத்துக்கு வந்தாலும் விசேஷம் தான். பட் இருந்தாலும் 5ஆம் இடங்கிறது இன்னும் ஒரு படி கூடுதல். பஞ்சமஸ்தானம் சொல்றது பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள், பாவங்கள். புண்ணியங்களுக்கு உண்டான இடம் தான் இந்த 5ஆம் இடம், பாவங்களுக்கு உண்டான இடமும் இந்த 5ஆம் இடம். ஆனா சுபர் அந்த 5ஆம் இடத்தில் வந்தால் புண்ணிய பலன்கள், நீங்கள் செய்த புண்ணியம், சிறிய புண்ணியம், பெரிய புண்ணியம் எப்படி பண்ணியிருந்தாலுமே அதுக்குண்டான பலன்களையும் விளைவுகளையும் நீங்க விதைத்த நல்ல விதைகளை அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த 5ல் குரு வரக்கூடிய காலம். குரு பார்வை நேரா அங்கிருந்து 11ஆம் இடம், 5ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை எங்க விழும்னா ரிஷபத்துல விழும். நேர்கோட்டு பார்வை ரிஷபத்தில் விழுந்து, ரிஷபம் சந்திரன், உங்களுடைய கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் உச்சம் பெற ராசி. அந்த உச்சம் பெற ராசியில குரு பார்வை விழும் பொழுது லாபம், யோகம், முன்னேற்றம், தனம், தானியம், சந்தானம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்த குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வியாபாரம் தொழில முன்னேற்றத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு முன்னேற்றம், புதிய தொழில் ஆரம்பம், புதிய ஒரு ஐடியா, கிளாரிட்டி, உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை, ஃபோக்கஸ். மாணவர்களுக்கு கல்வியில உயர்வு. உயர்வுனா சக்சஸ், அவங்க எழுதுற எக்ஸாம் கிளியர், அவங்களுடைய மேல் படிப்பு ஈஸியா அமையுது, அவங்களோட மைண்ட் ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகுது. இதெல்லாம் இந்த கடகத்துக்கு குருவுடைய பார்வை ஒரு பார்வையே பலனை கொடுக்கும். அடுத்த பார்வை குரு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம். இது வரைக்கும் உங்க பேரண்ட்ஸ் சைட்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லைனா கூட இந்த முறை அந்த சப்போர்ட் கிடைக்கும். குறிப்பா 90% இந்த கடகராசி உள்ளவங்களுக்கு அப்பாவுடைய வழியில ஏதோ ஒரு ஆதரவு பலன், ஏதோ ஒரு ஆதாயம், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஆசி, அவருடைய அருள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்பாவால அதிர்ஷ்டம், தகப்பனால அதிர்ஷ்டம். அந்த 9ஆம் இடம் ஃபார்ச்சூன், அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இப்போ வாய்ப்பு தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். வாய்ப்பே இல்லாம என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனுடைய திறமையோ அவனுடைய தகுதியோ அவன் நிரூபிக்க முடியாது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு தான் அதிர்ஷ்டமான காலங்கள் வேணும். அந்த ஃபார்ச்சூன் டைம் இந்த கடக ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு. இது 9ஆம் இடத்து குருவுடைய இந்த பார்வை. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை நேரம் அந்த ராசிலேயே பதிகிறார். அதாவது கடகத்திலே குரு பார்வை. குரு உச்சம் பெற ராசி எது? கடகம். கடகத்திலே குரு பார்வை பதிஞ்சா என்ன பண்ணுவார்? நீங்க நினைத்த திட்டம், நீங்க எதிர்பார்க்கிற எண்ணம், நீங்க எதிர்பார்க்கிற ஆசை பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் தான் 5. அப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். 7ஆம் இடத்துல கேது, அதுவும் 2019 பெயர்ச்சி. 7ஆம் இடத்துல இருந்து கேது நகரம் காலம், இன்னொரு படி யோகம். திருமணத்துக்காக தடை இருந்ததுன்னா திருமணம் கைகூடும், சுபமங்கல பலன், குழந்தை பாக்கியம், வீடு வாசல் வாகனம், யோகம், முன்னேற்றம், செல்வம், பலம், ஆற்றல், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான அதிகமான அதிர்ஷ்ட பலன் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம், பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற எல்லா பலனும் கிடையாது. அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, பதவி முன்னேற்றம், அரசாங்க அதிகாரிகளுக்கு உயர்ந்த பதவி, பதவியோடு அவங்களுக்கு புகழ், கீர்த்தி, அவங்களுடைய வளர்ச்சி, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். அதிகமான வருமானம் கொடுக்கும், கூடுதலான வருமானம், கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். சாதாரண ஒரு மேனேஜர் கேட்டரில் உள்ளவங்களாம் சீனியர் பொசிஷனுக்கு கொண்டு போறது, பெரிய பெரிய பதவிகளை அனுபவிச்சு வாழக்கூடிய அமைப்பு, நிர்வாக ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை 5ஆம் இடத்தில் குரு. ஏன்னா குரு தான் அமைச்சகம். ஒரு நிர்வாகத்தை சரிவர நடத்தணும்னா அந்த குருவுடைய பலம் வேணும். அந்த நிர்வாக ஆற்றலை கொடுக்கக்கூடியது குருவுடைய பலன். பிரிந்திருந்த கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து மீண்டும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப நிலை, ஒரு சந்தோஷமான நிலை, நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், சரியான வழிகாட்டிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம், இதெல்லாம் இந்த கடகராசிகளுக்கு இப்போ உண்டு. கடகத்திலே குரு பார்வை பதியறதுனால ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு, அவங்க சுய ஜாதகத்துடைய தோஷங்களால தோல்வி அடைஞ்சு மறுமணத்துக்காக காத்திருந்தாலும் கூட இந்த குரு 5ஆம் இடத்தில் வரும்பொழுது அவருடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுறதுனால, 11ஆம் இடத்துக்கு மறுமணம், 2ஆம் திருமணம் சொல்றது, அந்த குரு பார்வை அந்த பிராப்தத்தையும் கொண்டு வருவார். இத்தனை நல்ல பலன்களை இந்த கடகத்துக்கு உண்டு. ஏதாவது கெடுபலன் இருக்கான்றது பெரிய கெடுபலன் கிடையாது. சிறு கவனம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 6க்கு அதிபதியும் குரு, போட்டி பந்தயம்,
உங்களை எதிர்ப்பது, உங்களுக்கு சின்ன சின்ன வியாதிகள், நோய்கள், கடன்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கும் குரு ஆதிபத்தியம் செஞ்சாலும் கூட இரட்டை வீடுகள் எப்பவுமே ஒரு சுபகிரக ஆதிபத்தியம் வந்தால் சுபஸ்தானம் தான் அதிகமான வலு சேர்க்கும். அதிலும் அந்த குரு இருக்கும் இடத்தை பார்ப்போம். 6க்கு அதிபன் 5ல், 9க்கு அதிபன், 9னா கடக ராசிக்கு 9th house லார்ட், மீனத்துக்கு அதிபதி. அந்த 9க்கு அதிபன் அங்கிருந்து 9ஆம் இடம், ராசிக்கு அது 5ஆம் இடம். இதுதான் கணிதம். இந்த கால்குலேஷன் படி இந்த குரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பொசிஷன்ல பிளேஸ் ஆகிறார். அப்போ இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு பலன். இது வரைக்கும் அவங்க தூரதேச பயணங்கள் பலனா அந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன். ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப், தெய்வீக நிலை, தெய்வீக அதிர்வுகள், கோயில் கோலன் இது வரைக்கும் அவங்க போய் பரிகாரம் செய்யல, இல்ல ஒரு வழிபாடு செய்யல, ஒரு திவ்யமான தெய்வீகமான அருள் கிடைக்கலன்னா இந்த முறை அந்த பயணங்களும் வெற்றி. அதுக்கு தானான ஒரு அழைப்பு, மாலை மரியாதை, கௌரவம், குடும்பத்தில் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முக்கிய பிரமுகரா பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை, அந்தஸ்து உயர்வு, சினிமா கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றியும் புகழும் சேர்க்கக்கூடிய ஒரு காலம். ப்ரொடக்ஷன், ஒரு நிர்வாகத்தில் புதுசாக ப்ரொடக்ஷன் பண்ணா அந்த ப்ரொடக்ஷனுக்கு நல்ல ரிசல்ட், நல்ல ஏர்னிங்ஸ், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்கள், நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் சக்ஸஸ் ஆகிறது, சினிமா ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ் ஆகுது, அரசியலில் புகழடைகிறது, பெயரடைகிறது, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த பலனை கொடுக்கும். வாக்கு நிறைவேறது, நீங்க சொன்ன வாக்கு இது வரைக்கும் நிறைவேற்றல, அதுக்கு நிறைய தடங்கள் இருக்கு, நிறைய தாமதங்கள் இருக்கு, நிறைய தடைகள் இருந்திருக்குன்னா தடைகளை உடைத்து உங்களுடைய தாமதங்கள் விலகி முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. கடகத்துக்கு இத்தனை ஆற்றல்கள் உண்டு. சிறு சிறு உடல் உபாதைகளும் சில சிறு சோர்வுகளும் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளால் அந்த சோர்வுகளும் உங்களுக்கு தானாக மாறிவிடும், உற்சாகம் அடையும். இத்தனை பலன்கள் உண்டு இந்த கடகத்துக்கு. கடகம்தான் இந்த முறை, அதாவது ஒரு 3 ராசிக்கு தான் எப்பவுமே குருவுடைய பலன் பரிபூர்ணமான நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில நம்ம பார்க்கும்பொழுது கடகம் 5ஆம் இடத்திலும், அதுக்கடுத்து மீனம், உங்களுக்கு மீனம் வீடுன்னு சொல்றது 9ஆம் வீடு, அந்த இடத்துக்கு அதிபன் குரு 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்கள் ராசியை முழுமையாக பார்ப்பதால் இதுவரைக்கும் இந்த கெட்ட பெயர் கூட, அதாவது இது வரைக்கும் நீங்க கெட்ட பெயர் வாங்கியிருக்கீங்க, உங்களை அவமதிச்சிருக்காங்க, தூற்றி பேசியிருக்காங்கன்னா அந்த நிலை கூட மாறும். உறவுகள் உள்ள விரிசல்கள் மறுபடியும் மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டு செய்யும். இத்தனை நல்ல பலன்கள் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் பெறுவீர்கள், அதுவும் மூத்த சகோதரர்களால். இத்தனையும் உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2018. குரு பெயர்ச்சி